நைட்டில் 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே, ஆமாம். அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா. வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடித்து முடிச்சாவிட்ட தெளிச்சிடுவோம். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. பயந்து அடி தாங்க முடியாமல். நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவிரதம் போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரனா எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண பிறகு நான் பார்க்குறேன் சொல்லிட்டேன். அப்படி எல்லாரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு. அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேஸ் ஷர்ட் போட்டு காயம், உடம்புல காயம் இருந்தது. காயம் இதெல்லாம் இதெல்லாம் அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புகிறாரு. மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் வந்தோன்னே தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1 வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயர் இவ்வளோ இருக்குதுங்க. ஆமாம், 1 இயர் தான். வெளியில் வந்த பிறகு நாங்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாகிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ளே போகும்போது தலைவர் சிஎம்மாக இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம்